நம்ம ஊரில் ஒரு காமனான ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எல்டர்ஸ் முதியோர்கள் வந்து ஒரு ஃப்ராக்சரோடைய ஹாஸ்பிட்டல் வருவாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் நடக்கும்போது வழுக்கி விழுந்துட்டேன், இல்லை பாத்ரூமில் வழுக்கி விழுந்துட்டேன்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக நம்ம எப்படி அட்ரிபியூட் பண்ணோன்னா வயசாயிடுச்சு விழுந்துட்டாங்க, அதனால் எலும்பு உடஞ்சிருச்சுன்னு. பட் என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒரு நடக்கிற ஹைட்டில் ஒரு ஃபால் சஸ்டெயின் பண்ணுறோம், அதாவது ட்ரிவியல் ஃபால்னு சொல்லுவோம். அப்படின்னா என்றைக்குமே எந்த எலும்பு முறிவும் ஏற்படக்கூடாது. அப்படி நடக்கிற ஹைட்டில் ஃபால் ஏற்பட்டு எலும்பு முறிவு ஏற்படுதுன்னா கண்டிப்பாக ஆஸ்டியோபோரோசிஸ், அதாவது போன் டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கான்னு பார்க்கணும். காமனாக இடுப்பெலும்பு, முதுகெலும்பு இல்லை வந்து மணிக்கட்டு, இந்த 3 இடம் தான் காமனாக ஃப்ராக்சர் ஆகக்கூடிய இடம். இதுக்கு சிம்பிளாக ஃபீமேல்ஸ் 60 இயர்ஸ்க்கு மேலே, இல்லை வந்து சீக்கிரம் அவங்களுக்கு மெனோபாஸ் அட்டைன் ஆகிடுச்சு, இல்லை மேல்ஸ்க்கு 70 இயர்ஸ்க்கு மேலே டெக்ஸா ஸ்கேன் இல்லை போன் டென்சிட்டி ஸ்கேன்னு சொல்லுவோம். அது செஞ்சோன்னா அதில் வரக்கூடிய ஸ்கோர் வச்சு அவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கா இல்லையான்றதை நம்ம முன்னாடியே பார்க்க முடியும். இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து கம்ப்ளீட்டாக தடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்ம முன்னாடியே டெஸ்ட் பார்த்து அவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ்க்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ஈவன் அவங்க விழுந்தாலும் ஃப்ராக்சர் இல்லாமல் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.